சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக சகரியாவின் தரிசனங்களை தியானித்து வருகிறோம். முதலாவது அதிகாரத்திலே சகரியா எவ்விதமாய் தேவனை காண்கிறான். ஆண்டவராய் இயேசு மிருது செடிகளுக்கு நடுவே நின்று என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று அழைத்து தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது தரிசனத்தில் சபைக்கு எதிராக எழும்புகிற 4 கொம்புகளை முறியடித்து ஜெயத்தை தருகிறார். மூன்றாவது அதிகாரத்தில் அந்த எருசலேமை அளக்க போன தூதனை பார்த்து, எருசலேமை அளக்க வேண்டாம், நான் எருசலேமுக்கு அளக்க முடியாத எண்ண முடியாத மகா பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், அதை அளவிடாதே, மகிமை திரும்ப வரும் என்று வாக்கு தருகிறார். இன்றைக்கு 4வது தரிசனத்தை பார்க்கிறோம். சகரியாவின் புத்தகம் 3வது அதிகாரம். இதுக்கு முந்தைய பிரசங்களை நீங்கள் கேட்காவிட்டால் சர்ச்சுடைய யூடியூப்பில் போய் முதல் 3 பிரசங்கத்தையும் கேளுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய யூடியூப்பில் பார்க்கும் பொழுது தேவ செய்திகளை நீங்கள் கேளுங்கள். ஒருவேளை ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்த்தையை கேளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு இந்த சகரியா 3வது அதிகாரத்தை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போகணும், எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. சகரியாவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்து பார்க்கணும். பிரதான ஆசாரியன், இஸ்ரவேல் தேசத்தின் பிரதான ஆசாரியன், மொத்த இஸ்ரவேல் ஜனத்திற்கும் அடையாளமானவனாக இருக்கிறான். அப்போது ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் பிரதான ஆசாரியன், இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அவர்கள் கட்டப்பட்டால் ஆலயம் கட்டப்படும். ஜனங்கள் கட்டப்படாவிட்டால் ஆலயம் கட்டப்பட முடியாது. ஜனங்கள் கட்டப்பட்டால் மகிமை இறங்கி வரும், ஆலயம் வேகமாய் கட்டப்படும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? புரிந்து கொண்டவங்கெல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க. நீங்கள் பரிசுத்தம் ஆயிட்டீங்கன்னா ஆலயம் வேகமாக கட்டப்படும். சொல்ல, உங்களுக்காக தான் ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா, நீங்கள் கட்டப்பட்டால் ஆலயம் சீக்கிரமாய் கட்டப்படும். ஒரு பிரசங்கியார், ஒரு அப்பா பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணிகிட்டே இருந்தாராமா, அவசர அவசரமாக. அப்போ அவர் குட்டி பையன் அப்பா தொந்தரவு பண்ணி, அப்பா எங்கூட விளையாடுங்க, எங்கூட விளையாடுங்கன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணானா. அப்பா பிரசங்கம் ஆயத்தம் பண்ணுற நேரம் எப்படா பையனை திசை திருப்புன்னு சொல்லி ஒரு வேர்ல்டு மேப் பசில் வச்சுருந்தாராம். நான் 100கணக்கான சின்ன சின்ன துண்டு இருக்கும், இதெல்லாம் ஒன்றா இணைச்சா பசில் வரும். அப்போ அந்த 100கணக்கான துண்டுகளெல்லாம் கலப்பி விட்டு நான் அந்த பசில் போட்டு ஒரு வேர்ல்டு மேப் இது பண்ணிட்டு வான்னு சொல்லி கொடுத்தாராம். அவன் போனான், கிடுகிடுன்னு போட்டான். 2 நிமிஷத்தில் வேர்ல்டு மேப் பசிலை போட்டு அப்பாட்ட கொண்டு வந்துட்டான். அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா உலகத்தின் மேப், இந்தியா அங்கே இருக்குது, அமெரிக்கா இங்கே இருக்குது, இவ்வளோ 2 நிமிஷத்தில் போட்டு எப்படி இவ்வளோ கெட்டிக்காரன் இருக்கிறேன்னு கேட்டாராம். அப்பா ரொம்ப சிம்பிள். இந்த வேர்ல்டு மேப்பை திருப்பி பார்த்தேன், அதில் ஒரு மனுஷனுடைய முகம் இருந்துச்சு. அந்த மனுஷனுடைய மூக்கு, வாய், கையெல்லாம் ஒட்டினேன், கரெக்டாக திருப்பினேன், வேர்ல்டு மேப் வந்துருச்சுன்னு சொன்னான். நாம் புரிஞ்சு கொண்டவங்களாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நீங்கள் சரியாயிட்டா உலகமே சரியாயிரும். உங்கள் கையில் தான் சபை, மகிமை, கட்டடம், ஜபத்துக்கு பதில் எல்லாம் இருக்கிறது. கையை வச்சு, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, என்னை ஆயத்தப்படுத்துவீராக. நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா தேவன் திருச்சபை கட்டி எழுப்புவார், ஒரு பெரிய எழுப்பலை அனுப்புவார், கர்த்தர் பெரிய காட்ட செய்வார். இந்த 3வது அதிகாரத்திலிருந்து இந்த 4வது தரிசனத்தை குறித்த 3 காரியங்களை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேனா இருந்தால் எழுதி கொள்ளுங்க. அவை முதலாவது காரியம், குற்றம் சாட்டுகிற சாத்தானும் பரிந்து பேசுகிற ஆண்டவராய் இயேசு. குற்றம் சாட்டுகிற சாத்தானும் பரிந்து பேசுகிற இரட்சகரும். 2வது, அழுக்கு வஸ்திரத்தை ராஜரீக வஸ்திரமாக மாற்றுகிற இயேசு. அழுக்கு வஸ்திரத்தை ராஜரீகமாக மாற்றுகிற, ராஜரீக வஸ்திரமாக மாற்றுகிற இயேசு. 3வது, துளிர்விடுகின்ற கிளையும் ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவும். துளிர்விடுகின்ற கிளையாகிய கிறிஸ்துவும், கல்லாகிய ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவும்.
இந்த 3வது அதிகாரத்தை, இந்த 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வேகமாக இந்த காரியங்களை பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் மகா பிரதான ஆசானாகிய யோசுவாவை வரவேற்கிறோம். யோசுவா வாங்க, மகா பிரதான ஆசானாகிய யோசுவா வாங்க. இவர் தான் மகா பிரதான ஆசானாகிய யோசுவா. ஆமாம், நல்லா கை தட்டுங்க. இவருடைய வஸ்திரம் ரொம்ப அழுக்காக இருக்குது. வெள்ளை சட்டை போட்டிருந்தார். வெள்ளை வஸ்திரம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு சொல்லி, பயங்கரமான அழுக்குகள், கருப்பு, பச்சை, சிவப்பு எல்லா கலரும் இருக்குது. இவர் வஸ்திரம் வெண்மையாக இருக்க வேண்டியவர், சுத்தமாக இருக்க வேண்டியவர், வெண்மையான வஸ்திரத்தோடு ஜெகஜோதிய அலங்காரமாக இருக்க வேண்டியவர். இப்படி இருந்தோன்னே பக்கத்தில், அவருடைய வலது பக்கத்தில் சாத்தான் வந்து நின்னான். எங்கே சாத்தான்? மிஸ்டர் சாத்தான் வாங்க, வலது பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஏமா, ஆமாம், அந்த கோலை இங்கே கொடுத்துருங்க. ஆமாம், அவர் வலது பக்கத்தில் நீங்கள் நில்லுங்க. ஆமாம், பாருங்கள். இப்போது ஏன் சாத்தான் வலது பக்கத்தில் நிற்கிறான்னா, இவர் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிறார். அழுக்காக இருக்கிறனால சாத்தான் வலது பக்கத்தில் நிற்கிறான். எங்கே? கர்த்தருடைய தூதன் வாங்க, கர்த்தருடைய தூதன். ஆமாம், அவர் வந்து அதை அங்கேயே வச்சுட்டு வாங்க, அங்கே வச்சுருங்க வாங்க. கர்த்தருடைய தூதன் வருகிறார். ஆமாம், கர்த்தருடைய தூதன் இங்கே வந்து அவருடைய இடது பக்கத்தில் நிற்க பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இந்த பக்கம், நீர் இந்த பக்கம், அவர் அங்கே நிற்கட்டும். கர்த்தருடைய தூதன் இவர் தான் கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் இங்கே நிற்கிறார். இப்போ சாத்தான் இவரை குற்றஞ்சாட்டினான், திட்டி இவரை பார்த்து, ஆமாம் ஆண்டவர்கிட்டயே சொல்லு, ஆமாம் ஆண்டவர்கிட்டயே சொல்லு, ஆமாம் இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லி சாத்தான் ஆமாம் பிரதான ஆசானை பார்த்து அவரை குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறான். ஆமாம், ஆண்டவராகிய இயேசு அங்கே பிரதான ஆசாரின் பக்கத்தில் நிற்கிறார். உடனே கர்த்தருடைய தூதன், அதாவது கர்த்தருடைய தூதன் பைபிளில் வர இடத்துலலாம் அது ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த சாத்தானுடைய குற்றச்சாட்டை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவன் என்ன சொன்னான்னு கேட்கல. பொதுவாக குற்றச்சாட்டு சொன்னால் குற்றச்சாட்டப்பட்டவனை நம்ம விசாரிப்போம். ஆனால் எங்கள் சாத்தான் இந்த பிரதான ஆசாரி மேலே குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிறான். ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த சாத்தானை பார்த்து, உன்னை நான் கடிந்து கொள்கிறேன் சொன்னார். என்ன சொன்னாருங்க? உன்னை நான் கடிந்து கொள்கிறேன். அவன் என்ன குற்றச்சாட்டு சொன்னான்னு கூட கேட்கல. சாத்தான் என்ன குற்றச்சாட்டு சொன்னான்னு கேட்கல. ஆண்டவராக இயேசு ஒரே வார்த்தையில் அந்த சாத்தானை பார்த்து சொன்னார், யெகோவாவாகிய நான் உன்னை கடிந்து கொள்கிறேன். நல்ல அதிகாரத்தோடு சொன்ன, யெகோவாவாகிய நான் உன்னை கடிந்து கொள்கிறேன். ஏமன் அப்படி சொன்னோன்னே இந்த இடத்துல அமைதியான. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சீன் வந்து பரலோக விசாரணை கோட், பரலோக கோட். வாசிங்க சகரியா 3வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்போ நீங்கள் வாசித்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பரலோக கோட்டு, அவங்க தான் பிரதான ஆசாரின் அழுக்கான வஸ்திரம் போட்டு நிற்கிறார். உடனே எப்பெல்லாம் நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்களோ, உங்கள் வஸ்திரம் கரைபிடிந்து இருக்கிறதோ, அப்போ யார் உங்கள் பக்கத்தில் நிற்பார்? மிஸ்டர் சாத்தான். யார் நிற்பாங்க? நீங்கள் பரிசுத்தமாக இல்லை, சினிமாவுக்கு போயிட்டு வந்தீங்க, ஆமாம் தண்ணி அடிச்சிங்க, எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பக்கத்தில் யார் வந்து நிற்பார்? உங்கள் பக்கத்தில் இயேசு நிற்கிறாரா, சாத்தான் நிற்கிறார்? இப்போ சாத்தான் என்ன பண்ணுவான்? உங்களை பற்றி ஆண்டுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். இவன் மோசையா, இவன் பாவம் செய்கிறாயா, பேர் தான் ரட்சிக்கப்பட்டவனு, ஆனால் அவன் பாருங்க அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ மோசம்னு சொல்லி. ஆனால் உங்களுக்காக பரிந்து பேச ஆண்டவராய் இயேசு எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பைபிளை பார்த்தீங்கன்னா சாத்தான் என்கிற வார்த்தை, சாத்தான் என்கிற எபிரேய வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையின் அர்த்தம் அக்யூசர்,
குற்றம் சாட்டுகிறவன் என்ற அர்த்தம். சேட்டன் என்கிற வார்த்தையினுடைய எபிரேய வார்த்தையின் அர்த்தம் அக்யூசர்னு சொல்லி அர்த்தம். இப்போ சாத்தானுடைய வேலையே எப்போதும் குற்றம் சாட்டுகிற வேலை. யோபின் புத்தகத்தில் நீங்கள் அதை தெளிவாக பார்க்கலாம். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யோபின் புத்தகம் 2ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆவது அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வசனத்திலாம் பார்த்தீங்கன்னா அங்கே சாத்தானுடைய வேலை குற்றம் சாட்டுகிற வேலை. அப்போ சாத்தான் ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றிய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு எங்கே போகிறான்? பரலோகத்துக்கு போகிறான், தேவ சமூகத்துக்கு போகிறான். எப்படி தான் ஆண்டவனை பரலோகத்தில் விடுறாரோ தெரியாது. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்குது. யோபு 1:4 பரலோகத்தில் அல்லது தேவ சந்நிதியில் போய் அவன் நின்று நம்மை குறித்து குற்றம் சாட்டியான், இவனெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறான்னு சொல்லி. வெளிப்படுத்தல் 12:10 சொல்லுகிறது குற்றம் சாட்டுகிறான்னு சொல்லி. ஆனால் அவன் எவ்வளவுதான் குற்றம் சாட்டினாலும் 1 யோவான் 2ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நல்லதொரு கரங்களை தட்டி ஆண்டவராய் இயேசுக்கு நன்றி சொல்லலாமா? பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டால் கூட அறிந்தோ அறியாமலோ சில தவறுகளை செய்கிறோம். ஆனால் பாவத்தை செய்தான சாத்தான் குற்றம் சாட்டினாலும் தேவன் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாது. சாத்தானுடைய குற்றச்சாட்டுகளை விசாரிப்பது கிடையாது. உனக்காக எனக்காக தினந்தோறும் ஆண்டவராய் இயேசு பிதாவின் சமூகத்தில் நின்று பரிந்து பேசுகிற நல்ல ரட்சகராக இருக்கிறார். ஆண்டவரே, ஏதோ தெரியாம பண்ணிட்டான், இவனுக்கு மன்னிங்க, நான் இவனுக்காக சிலுவையில் சிந்தின அந்த வெளியேற பெற்ற தூய ரத்தத்தினால சாத்தானுடைய எல்லா குற்றச்சாட்டிலும் நான் கேன்சல் பண்ணுகிறேன். சாத்தானுடைய குற்றச்சாட்டின்படி இவன் தண்டிக்கப்பட வேண்டும், இவன் ஆக்கனை தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் நான் இவனுக்காக என்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை அந்த கல்வாரி சிலுவை மரத்திலே சிந்தினபடினாலே அந்த ரத்தத்தின் வல்லமையினால இவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இவன் விடுதலையாக ப்படுவானாக. ஆண்டவராய் இயேசு 2 காரியத்தை சொல்கிறார். சாத்தானை கடிந்து கொள்ளும் பொழுது, சாத்தானை கடிந்து கொள்ளும் போது என்ன சொல்றாரு? 2ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 3:2. கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை அசைத்து சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எதற்கு சாத்தானை பார்த்து என்ன சொல்றாரு? அந்த தூதன் வர்ற இடம்லாம் இயேசு தான். அப்ப கர்த்தருடைய தூதனா இயேசு. அவரே சொல்ற, நான் தான் யெகோவா, யெகோவாவாகிய நான் உன்னை கடிந்து கொள்கிறேன். ஏன் உன்னை கடிந்து கொள்ளேன்னா, உனக்கு என்ன தைரியம் இருக்குதுடா? நான் தெரிந்து கொண்ட என் பிள்ளை மேல எங்கிட்டே வந்து குற்றம் சாட்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? காரணம், இவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன் என்னால் கழுவப்பட்டவன், இவன் என்னால் எனக்கென்று என் மகிமைக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நீ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் உன்மேல சாத்தான் என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் ஆண்டவர் சாத்தானை கடிந்து கொள்வார், உன்னையோ பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவார். எல்லா கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவர் அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன், நான் ஏற்கனவே சொன்னது போல விசுவாசிகளுக்கு அடையாளம், பிரதான ஆசாரியன் தேவ ஜனத்துக்கு அடையாளம். சாத்தான் மேல சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கு உன்னை கடிந்து கொள்ளாமல் சாத்தானை கடிந்து கொள்கிறார். சாத்தானை கடிந்து கொள்வதின் நோக்கம்,
நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. நெஞ்சு மேல கை வச்சல். இயேசுவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாக, நான் பிறக்கு முன்பதாகவே, என் தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்பதாகவே நீர் என்னை தெரிந்து கொண்டீர் ஐயா. எனக்கு அது புரியல. உலகத்தில் கோடி கோடி ஜனங்கள் இருந்தாலும், என்னை விட நல்லவர்கள் அநேகர் இருந்தாலும், என் மேல கண்கள் பட்டது. என்னை அழைத்தீரே, என்னை தெரிந்து கொண்டீரே, உம்முடையவனாய் இருக்கும் என்னை பிரித்தெடுத்தீரே. உலகத்திலிருந்து என்னை உமக்காய் நீ தெரிந்து கொண்டதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சந்துனா மகாலா பாந்துனியா. இந்த காலையில் என்னுடைய உள்ளம் நன்றி நான் நிரம்பி வழிகிறது. என் மேல வைத்த அன்பு, என் மேல வைத்த கிருபை, என் மேல வைத்த தயவு. நான் அவருக்கு பகஞ்சனா இருக்கும் பொழுது, நான் அவரை அறியாது இருக்கும் பொழுது என்னை தேடி வந்தார் ஐயா. என்னை பெயர் சொல்லி அழைத்தார் ஐயா. என்னை பார்த்து சொன்னார், நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தமானவன், நான் உன்னை என் பிள்ளையா தெரிந்து கொள்கிறேன், வா என்று சொல்லி என்னை அவருக்காய் தெரிந்து கொண்ட தேவன். ரோமர் 8:33-34 விதமாய் சொல்கிறது. வாசியுங்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஒரு ஆமென் சொல்லலாமா? எனக்காக வேண்டுதல் செய்கிறவர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவரே உங்களை நீதிமானாக மாற்றுகிறவர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு விரோதமான ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ரெண்டாவது ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்கிறார். வாசி மீண்டும் 2ஆம் வசனத்தை. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்றாரு, டேய், இவன் யார் தெரியுமா? இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா. ஒரு ஆமென் சொல்லாமா? பார்த்தீங்களா? இங்கே அக்கினி, இந்த இது கொல்லிக்கட்டை, விறகு கட்டை. இந்த விறகு கட்டையை நெருப்பில் வச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் இதாகிடும். ஆனால் அந்த நெருப்பு எரிய ஆண்டு என்ன பண்ணார்? அந்த கொல்லிக்கட்டையை, விறகு கட்டையை நெருப்பு எரித்து போடாமல் உடனே அது வந்து உருவி விட்டார். சாத்தானை பார்த்து சொல்கிறார், இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா. சாத்தா என்ன பண்ணனா, இந்த விறகு கட்டை உங்களுக்கு அடையாளம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தாங்க இந்த விறகு கட்டை. யார் இந்த விறகு கட்டை? உங்களை என்ன பண்ண வருமானா சாத்தா? தீயில அக்னியில் போட்டு உன்னை அழிக்க வருமானா, உன்னை சுட்டரிக்க விரும்பினா. சாத்தா உனக்கு விரோதமாக பல பாடுகளை, சோதனைகளை கொண்டு வந்து உன்னை தீயிலே போட்டு முழுவதும் நாசமாக்கி விட விரும்பினா. ஆனால் அந்த தீயில் எரிய போகும்பறான நேரத்தில் தேவனுடைய வலதுகரம், வல்லக்கரம் ஓடி வந்து அந்த அக்னி சூழலில் இருக்கிற உன்னை அவர் பிடுங்கி எடுத்து சொல்றார், இந்த கரம், இந்த மகன் எனக்காக அக்கினியிலிருந்து அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து, சாத்தானுடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்ட கொல்லி அல்லவா. அப்படின்னா என்ன? இந்த மரத்தை குறித்து அல்லாவிட்டால் இந்த விசுவாசி குறித்து, இந்த தேவ பிள்ளை குறித்து எனக்கு ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு, எனக்கு ஒரு தெய்வீக திட்டம் உண்டு. இவனை அழிந்து போக நான் விடவில்லை, இவனை சாத்தான் அழிக்க நான் விரும்பவில்லை. காரணம், இவனை குறித்து எனக்கு ஒரு தெய்வீக நோக்கம், திட்டம் உண்டு. அதை நிறைவேற்றுவதற்காகவே இவனை இந்த அக்கினியை பிடுங்கி எறிந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, அவருடைய தகப்பனார் யோசிதா, அவன் எருசலேமுக்கு நேபுகாத்நேச்சாரால் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டான். 1 நாளாகமம் 6ஆவது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது. யோசுவாவுடைய தகப்பன், இந்த யோசுவா மோசே கூட இருக்கிற யோசுவா இல்லை, இது சிறையிருப்பில் இருந்த யோசுவா, இது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. அந்த யோசுவான் புத்தகத்தில் இருக்கிற யோசுவா தளபதியாகிய யோசுவா. 2 யோசுவாவையும் குழப்பக்கூடாது. பைபிளில் அநேக யோசுவாக்கள் இருக்கு.
இருக்கிறாங்க. இந்த யோசுவா சிறையிருப்பின் காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இந்த யோசுவாவுடைய அப்பாவை நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. தானியேல் 1 பார்க்கறது போல அந்த சிறையிருப்பில் அநேக ராஜா மக்கள், பிரதான ஆசாரிகள் எல்லாம் பாபிலோனுக்கு 70 வருஷம் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. ஒருவேளை பிரதான ஆசான யோசுவாவுடைய அப்பா பாபிலோன்லேயே இறந்திருக்கலாம். ஆனால் இந்த பிரதான ஆசானுடைய மகன் தான் அடுத்த பிரதான ஆசான். யோசுவாவுடைய மகன் தான் அடுத்த பிரதான ஆசான். யோசுவா அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிறார். ஆகவே இந்த பாபிலோனிய சிறையிருப்பு ஒரு அக்னியின் சூளையினுடைய நெருப்புக்கு சமானம். பாபிலோனுடைய சிறையிருப்பில் சாத்தான் அநேகரை கொல்ல அழிக்க அவன் திட்டமிட்டான். பாபிலோனின் சிறையிருப்பு அவர்களை அக்னியில் எரித்து போட விரும்பினாலும் தேவன் அற்புத விதமாய் 70 ஆண்டுகளுக்கு பிறகு அநேகரை விடுதலையாக்கி திருப்பி எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அப்படி வந்தவர்கள் ஒருவர் தான் பிரதான ஆசானாகிய யோசுவா. எரேமியா 29 வாசித்தீங்கன்னா இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க. என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிற கொலையாவின் குமாரனாகிய ஆகாபையும் மாசையாவின் குமாரனாகிய சிதேக்கியாவையும் குறித்து, இதோ நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொன்று போடுவான். ஆகாபையும் சிதேக்கியாவையும் என்ன பண்ணுவானாமா? உங்கள் கண்களுக்கு முன்பதாக தீக்கிரையாக்குவான் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. அவை எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிற பொய்யான தீர்க்கதரிசிகளை குறித்து அவன் சொல்லுகிறான். பாபிலோன் ராஜா அக்கினினால் சுட்டு போட்ட சிதேக்கியா ஆகா. அப்போ அந்த பாபிலோனில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேறு ஆண்டோட வார்த்தை சொல்லாமல் பொய் தீர்க்கதரிசி சொன்னாங்க. அவளை குறித்து எரேமியாவுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை வந்தது, இவர்களை பாபிலோன் ராஜா தீக்கிரையாக்குவான்னு சொல்லி. இப்போ யூதர்களுடைய சரித்திர புத்தகத்துக்கு தல்மூத் என்று சொல்லி ஒரு யூத சரித்திர புத்தகம் இருக்கிறது. அதாவது யூதர்களுக்கு நடந்த காரியங்கள்லாம் அந்த தல்மூத் என்கிற சரித்திர புத்தகம் விவரிக்கிறது. அப்போ அந்த தல்மூத்தில் இதை குறித்து எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 கள்ள தீர்க்கதரிசிகளையும் பாபிலோன் ராஜா தீயில போடப்பட்ட பொழுது அந்த 2 கள்ள தீர்க்கதரிசிகளும் ராஜா நேபுகாத்நேச்சார் ராஜா பார்த்து கேட்டாங்க. அவங்க என்ன யோசித்தாங்கன்னா, எப்படி இந்த பாபிலோன் சிறையிருப்பில் ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை அந்த தீயில போட்ட பொழுது அந்த 3 பேரும் கருகாமல் ஆண்டவர்களை காப்பாற்றி வெளியே வந்தது போல் நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், இன்னொரு ஆளையும் நீங்கள் எங்களோட தீயில போட்டால் நாங்கள் 3 பேரும் அந்த ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போல் தீயில கருகாமல் வருவோம் என்று நினைத்து ராஜா பார்த்து எங்களோட இன்னொருத்தனையும் போடுங்கன்னு கேட்டாங்க. இப்போ ராஜா யாரை போட்டான்னா, இந்த யோசுவாங்கிற பிரதான ஆசாரியனை இந்த தீயில போட்டார். ஆனால் அந்த 2 கள்ள தீர்க்கதரிசிகளும் தீயில பொசுங்கி போயிட்டாங்க. ஆனால் யோசுவாவை கர்த்தர் அந்த தீயிலிருந்து அற்புதமாய் காப்பாற்றினார். ஆகவே தான் ஆண்டவனை பார்த்து இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்று சொல்லுகிறார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், எத்தனையோ முறை சாத்தான் உங்களை அக்னியில் போட விரும்பினா, எத்தனையோ முறை உங்களை பொசுகி போட விரும்பினா, எத்தனையோ முறை உங்களுக்கு அழிவுகள், ஆபத்துகள், விபத்துகள், வியாதிகள் வந்து நீங்கள் மரணத்துக்கு சமீபமாக இருந்தீர்கள். ஆனால் அந்த சமயத்தில் ஒரு வல்லமையான தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வந்து அந்த ஆபத்திலிருந்து, அந்த விபத்திலிருந்து அற்புதமாய் காப்பாற்றினார். தேவன் சொன்னார், இவன் எனக்கு தேவை, இவனை குறித்து எனக்கு அநேக நோக்கங்கள் உண்டு, இவனை நான் பயன்படுத்த போகிறேன், இவனை அநேகரை தீயிலிருந்து விடுவிக்க சுவிசேஷனாய் பயன்படுத்த போகிறேன், உன்னை அக்கினியிலிருந்து பற்றி எடுத்து உன்னை அக்கினியாய் பயன்படுத்தும்படியாய் எந்த அக்கினி உன்னை பற்றி எரிக்க விரும்பினதோ அதற்கு பதிலாக உன்னையே அக்கினியாய் மாற்றி அக்கினியில் இருக்கிற அநேகரை விடுவிப்பதற்காகவே உன்னை தேவன்
தெரிந்து கொண்டால், அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னை குறித்து ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு. உன்னை பாவத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து, அழிவிலிருந்து கர்த்தர் காப்பாற்றிய காரணம் ஏதோ மீண்டும் மீண்டும் பாவத்தில் போய் வாழ்வதற்காக அல்ல. அவருக்கு என்னுடைய ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ, சாட்சியாய் வாழ வலது கரத்தை உயர்த்தி சொல்லி, அப்பா என்னை காப்பாற்றினீரே, என்னை தப்புவித்திரு, உமக்காக வாழ்வையா, உமக்காக ஜீவிப்பையா, உலகத்துக்கு ஓட மாட்டேன், உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு பின்னால், உலகத்தின் இச்சைகளுக்கு பின்னால் போக மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை காப்பாற்றின தெய்வம் உமக்காக வாழ்வேன். என்னை எத்தனையோ முறை அழிவிலிருந்து காப்பாற்றினார். அவருடைய கிருபை, அவருடைய வல்லதுகரம் என்னோடு இல்லாமல் இருக்குமானால் நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். எத்தனை முறை கார் விபத்துகள், வண்டிகள் கையிலே தலைகீழாய் விழுந்தது, எத்தனை முறை ஆபத்துகள் ஏற்பட்டது. ஆனால் அற்புதமாக என்னை காப்பாற்றினது நோக்கம். என்னை குறித்து தேவனுக்கு ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு, தெய்வீக திட்டம் உண்டு. ஆகவே தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நின்று நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆமோஸ் 4:11 சொல்லும் பொழுது, சோதோம் குமாராவினுடைய அக்கினினால் அது அழிக்கப்பட்ட பொழுது லோத்துவை கரம் பிடித்து இழுத்து வந்து அவனை சாட்சியாய் நிறுத்தின ஆண்டவர். உங்களுக்கு விரோதமாய் பல அக்கினிகள் வந்தாலும் உங்களை இழுத்து வந்து சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். ஆனால் நீங்கள் லோத்தின் மனைவி போல பின்னிட்டு திரும்பி உப்புத்தூண் ஆகக்கூடாது. ரெண்டாவதாக ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை வாசிங்கள், மீண்டுமாக 3ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 3:3. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்போ ஆண்டவர் கர்த்தருடைய தூதனாய் இயேசு கிறிஸ்து அவர் தூதனை கூப்பிட்டு சொல்றார், ஏப்பா இங்க வா, அந்த வஸ்திரத்தை களைஞ்சு போட்டு அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை, ஆசாரியனை குறிக்கிற சிறந்த வஸ்திரத்தை அவனுக்கு தரிப்பின்னு சொல்லுகிறார். உடனே தூதன் போய் அந்த அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து போட்டு ஒரு நல்ல சுத்தமான, நல்ல ஒரு அழகான ஆசாரியனுக்குரிய ஒரு நல்ல வஸ்திரத்தை தரிப்பித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உன் வஸ்திரம் அழுக்கா இருக்கலாம், உன்னுடைய வஸ்திரம் பாவத்தால் கரைப்பட்டு இருக்கலாம், மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கலாம். நல்ல சுத்தமான வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு தரப்புகிறார். கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா? ஏசியா 64:4-6 சொல்லுகிறது. ஏசியா 64:6 வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நீ தீட்டுப்பட்டிருக்கிறது மாம்சத்தால், பாவத்தால், இச்சையால், தவறான காரியங்களால், ஆண்டவர் விளக்கின காரியங்களை செய்ததனால் அந்த சுத்தமாக இருக்க வேண்டிய வஸ்திரம் கரைப்பட்டிருக்கிறது. யூதா 23 விதமாய் சொல்லுகிறது, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, என் வஸ்திரம் அழுக்கா இருக்குதையா. ஆமாம், பரிசுத்த வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டிய நீ அழுக்கான வஸ்திரத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கலாமா? பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற நீ அவருடைய ஆலயத்தில் வந்து ஒரு அசுத்தமான வாழ்க்கையோடு கூட கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியுமா? தேவன் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். பக்கத்திற்கு கைகூடி சொல்லுங்க, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. சொல்லுங்க, நீ நிற்கிற இடம் சாதாரண இடம் அல்ல, அது பரிசுத்த பூமி, பரிசுத்த தேவன் உலாவுகிற இடம், தேவன் எழுந்தருளுகிற இடம், தேவனை ஆராதிக்கிற இடம். தேவனை ஆராதிக்கிற வீட்டில், தேவனை தொழுது விடுகிற வீட்டில், தேவன் எழுந்தருளுகிற வீட்டில் நான் மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தோடு என் கைகள் அழுக்கான கைகளோடு கூட நான் எப்படியா கர்த்தரை ஆராதிக்க முடியும்? நான் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறேன்
செய்கிறாயோ அப்பொழுதெல்லாம் அவன் மேலே இரக்கமாக இருக்கிறார், அவன் மேலே கிருபையாக இருக்கிறார். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால உன்னை பாவமர கழுவி உன் அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து போட்டு உன்னை பரிசுத்தப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். நல்ல ரெண்டு கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. என் ஜீவியம் வஸ்திரனா ஜீவிதத்துக்கு அடையாளம். வஸ்திரம் என்றால் ஜீவிதம், வாழ்க்கை, உடைய நடைமுறை வாழ்க்கை, அனுதின வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உலாவிய இடமாக இருக்க வேண்டும். கர்த்தர் வாசமணிகள் வீடாக இருக்க வேண்டும். அப்பா, அழுக்கான வஸ்திரத்தோடு அழுக்கான வாழ்க்கையோடு நான் வாழ விரும்பலையா? அதோடு கூட உம்முடைய சமூகத்தில் வர முடியாது. இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜீவிதத்தோடு இரத்தத்தால் கழுவப்பட்ட வஸ்திரத்தோடு மை ஆராதிக்க எனக்கு கிருபை தருவீராக. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:8. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. பாருங்க, இவர்தான் சபை. இப்ப இந்த சபைக்கு சுத்தமான பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு கர்த்தர் இந்த காலையில் அந்த வஸ்திரத்தை தருகிறார். பக்கத்தில் இருக்கிற வஸ்திரத்தை கொஞ்சம் மோந்து பாருங்க. சொல்லுங்க, உங்களுடைய நாற்றம் எடுத்த அழுக்கான, ஆமாம், நீங்கள் உங்கள் வஸ்திரம் இப்போ நாற்றம் எடுக்கலை, நல்லா சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கீங்கன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர நீங்கள் இன்னைக்கு அழுக்குன்னு சொல்ல. உங்களெல்லாம் பார்த்தா என்ன கலர் கலராக அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உடைய நாற்றம் எடுத்த அழுக்கான கரைப்பட்ட வஸ்திரத்தை நான் களைந்து விட்டு அதற்கு பதிலாக உனக்கு பரிசுத்தமான மெல்லிய வஸ்திரத்தை தருகிறேன். என் ரத்தத்தால் தோய்த்து எடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த வஸ்திரத்தை உனக்கு தருகிறேன். அந்த கல்யாண வஸ்திரத்தை உனக்கு தருகிறேன். இனி நீ அழுக்கான வஸ்திரம் அல்ல, உன்னுடைய ஜீவிதம் அழுக்கான பிள்ளை அல்ல, இனி நாற்றம் எடுத்த வாழ்க்கை அல்ல. சிலரை மோந்து பார்த்தா சாராய நாத்தம் வருது, சிலரை மோந்து பார்த்தா சிகரெட் நாத்தம் வருது, சிலரை மோந்து பார்த்தா மூக்குப்பொடி நாத்தம் வருது, சிலரை மோந்து பார்த்தா விபச்சார நாத்தம் வருகிறது. நீ எந்த நாத்தத்தோடு இன்றைக்கு காலையில் இந்த ஆலயத்தில் வந்திருந்தால் இயேசு அருகே வருகிறார் தம்பி, இயேசு அருகே வருகிறார் ஐயா. இயேசு இந்த காலனை பார்த்து சொல்லுகிறார், ஏப்பா இன்னும் நாட்டம் எடுத்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறாயா? இன்னும் நாட்டம் எடுத்த ஜீவிதத்திலே வாழ விரும்புகிறாயா? உனக்கு நான் மகிமையின் வஸ்திரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு நான் கல்யாண வஸ்திரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். உன்னுடைய அந்த துக்கம் அழுக அந்த துயரம் என்கிற அந்த கந்தையான வஸ்திரத்தை களைந்து விட்டு உனக்கு ஒரு புதிய ஆடையை தருகிறேன். மகிமையின் வஸ்திரம், துதியின் ஆடை, பரிசுத்த ஆடை, வெண் வஸ்திரம். என்னோடு கூட பரிசுத்த ஸ்தலத்தில் நடக்க, என்னோடு கூட பரிசுத்த ஸ்தலத்தில் உலாவ உனக்கு நான் அந்த மென்மையான வஸ்திரத்தை தரப்போகிறேன். பரலோக வீதியில அந்த ராஜாவோடு அந்த பரிசுத்தவான்களோடு கூட நான் பொன் வஸ்திரம் தரித்தவனாய் வெண் வஸ்திரம் தரித்தவனாய் உலாவுகிற நாட்கள் வந்திருக்கிறது. எனக்கு இந்த அழுக்கான வஸ்திரம் வேண்டாயா? களைந்து போடுகிறேன். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை களைந்து போடுகிறேன். இன்னைக்கு இந்த பரிசுத்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறேன். ஏசாயா 61:10 வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தங்களை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். மணவாளன் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக, மணவாட்டி தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக எனக்கு அவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்தார். கையை உயர்த்தி சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்தீங்களா, ரட்சிப்பின் வஸ்திரம் வாங்கிட்டீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டு உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கிறாரு. இயேசு உங்க உள்ளத்துல வந்துட்டாரா? வரலன்னா இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்னை ரட்சி ஆண்டவரே, எனக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் வேண்டும். கையை அசைத்து சொல்லலாமா? எனக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் வேண்டும். நீதியின் சால்வை என்ன? தண்ணியில மூழ்கி ஞானஸ்தான் எடுக்கும் பொழுது நீதியின் சால்வையை உனக்கு தரிப்பிக்கிறா. பக்கத்தில் பார்த்தீங்க, தண்ணியில மூழ்கி ஞானஸ்தான் எடுத்துட்டீங்களா? பாஸ்டர் வாரந்தோறும் பேசுறாரு, கேட்டீங்களா? இன்னும் இந்த
அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லைன்னா கல்யாண வீட்டில் வரும் பொழுது உன்னை தூக்கி போய் வெளியே போட்டு விடுவார். அதற்காக தான் உனக்கு அந்த கல்யாண வஸ்திரம் தேவை, ரட்சிப்பின் வஸ்திரம் தேவை, நீதியின் சால்வை தேவை. நீ அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வஸ்திரத்தை குறித்து அநேக காரியங்களை பேசலாம். அப்போது அவர் ஜெயபிரகாஷ் இங்கே வாங்க. இவர் தான் சகரியா தீர்க்கதரிசி. இவர் அங்கே சொப்பனத்தை நின்று பார்த்துட்டே இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசி இதெல்லாம் நடக்கிறத தரிசனத்தில் பார்த்துட்டே இருக்கிறார். பார்க்குறாரு எப்படி ஆண்ட பிரதான ஆசாரியனுக்கு என்ன வச்சிருக்கிறாரு, அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து இப்போ பிரதான ஆசாரியன் போட வேண்டிய நல்ல வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ அவர் கேட்குறார் பிரதான ஆசாரியன், ஐயா பிரதான ஆசாரியனுக்கு ஒரு தலப்பாக இருக்க வேண்டும், அந்த தலப்பாக எங்கே, இந்த தலப்பாகை வையுங்கன்னாரு. வாங்கிக்கோங்கய்யா தலப்பாக. ஆமாம், பிரதான ஆசாரியன் உடனே அந்த தலப்பாய் வையணுன்னு அந்த பிரதான ஆசாரியன் அந்த தலைப்பாயை பிரதான ஆசாரியன் தலை மேலே வைக்கிறார். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, நீங்க தாங்க அந்த பிரதான ஆசாரியன், நீங்க தான் தேவனுடைய ராஜரீக ஆசாரிகள். பக்கத்துல பார்த்து கை கொடு சொல்லுங்க, நீங்கள் தான் தேவனுக்கு புதிய ஏற்பாட்டில் ராஜரீக ஆசாரிகளாக இருக்கிறீர்கள் என்று 1 பேதுரு 2:4-5 சொல்லுகிறது. 1 பேதுரு 2:8 சொல்லுகிறது. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்களே ராஜரீக ஆசாரிகள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் தலையிலே ஒரு பொற்கிரீடத்தை தரிப்பித்து உங்களை அலங்காரப்படுத்துகிறார், உங்களை மகிமைப்படுத்துகிறார். இந்த ஆசானுடைய கிரீடத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்குதுங்க? நீங்கள் தூரத்துக்குனால பார்க்க முடியல, ஆனால் அங்கே என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தருக்கு பரிசுத்தம். கையை ஓய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என் நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதுங்க, என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதுங்க, என் எல்லையெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதுங்க, என் மேலே கர்த்தருக்கு பரிசுத்தம் ஒரு முத்திரை வையுங்க ஆண்டவரே. சகரியா 14:20 அப்படி தான் சொல்லுகிறது. அந்நாளிலே குதிரைகள் மேலெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அவருடைய தலையில் எழுதப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கை அசைத்து சொல்லுங்க, என் வாழ்வில் பரிசுத்தம் எழுதுங்க, என் எல்லைகளே பரிசுத்தம் எழுதுங்க ஆண்டவரே. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்து போன பரிசுத்தத்தை திருமணக்கு தாங்க. உம்மை விட்டு தூரம் போயிட்டு ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பின்னாடி போயிட்டு ஆண்டவரே, அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தையா, இன்றைக்கு திரும்ப வருகிறேன் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. என் ஜீவிதத்தின் எல்லை எங்கும், என்னுடைய வாழ்வின் எல்லை எங்கும், என் குடும்பத்தின் எல்லை எங்கும் ரத்தத்தை தெளித்து பரிசுத்தம் 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 என்று எழுதுவீராக. நல்ல கையை வைத்து சொல்லுங்க, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். என் வாழ்க்கை பரிசுத்தப்படுவதாக, என் பேச்சு பரிசுத்தப்படுவதாக, என் இருதயம் பரிசுத்தப்படுவதாக, என் கண்கள் பரிசுத்தப்படுவதாக, என் கால்கள் பரிசுத்தப்படுவதாக. அப்பா என்னை உமக்காக கழுவினீரே, என்னை உமக்காக தெரிந்து கொண்டீரே. நான் உம்முடைய இருக்கும்படி, உமக்கு சொந்தமாக இருக்கும்படி என் பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதுனீங்களே அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் அசுத்தத்துக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல, தவறான வாழ்வுக்கு இடம் கொடுக்க விரும்பல, உலக பிரகாரமான வாழ்வுக்கு இடம் கொடுக்க விரும்பல, விபச்சாரத்துக்கு வேசித்தனத்துக்கு என்னுடைய மனம் போல நடப்பதற்கு, இச்சைகளுக்கு ஆசைகளுக்கு நடக்க நான் விரும்பலப்பா. ஐயா என் வாழ்க்கையில் பரிசுத்தம் எழுதுங்க. இதுதான் என் வாஞ்ச, இதுதான் என் தாகம், இதுதான் விருப்பம். எனக்கு பொண்ணு பணம் பொருள் வேணும் நான் கேட்கல. நான் கேட்கக்கூடியது ஒன்னே ஒன்று, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், அசுத்தத்தை வெறுக்கிறேன், பாவ வாழ்க்கையை வெறுக்கிறேன். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவா பார்த்து சொல்ற, யோசுவா நீ என் வழிகளை காத்துட்டீனா, நீ எல்லா காவலோடு உன் வாழ்க்கை காத்துட்டீனா, நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களை காவல் காப்பாய், இங்கே நிற்கிற பரிசுத்த தூதர்களுக்குள்ளே தேவ சமூகத்தில்
உலாவுவதற்கு நான் உனக்கு இடம் கொடுப்பேன்னு சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் அந்த பரிசுத்த வீதியிலே தேவதூதலோடு கூட உலாவ விரும்புகிறேன். நல்லா கையை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் இருதயத்துக்கு காவல் வையுங்க. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கேடுள்ள இருதயம் வேண்டாம், திருக்குள்ள இருதயம் வேண்டாம், பாவம் நிறைந்த இருதயம் வேண்டாம், மாம்சத்தால் கரைபட்ட இருதயம் வேண்டாம். என் வழிகளை காத்துக்கொள்கிறேன் ஐயா, என் நடையை காத்துக்கொள்கிறேன், என் கண்களை காத்துக்கொள்கிறேன். என் வாய்க்கு காவல் வையுங்க, என் கண்ணுக்கு காவல் வையுங்க, என் கால்களுக்கு காவல் வையுங்க. அசுத்தமான வழியில் நடக்காதபடி என் கால்களை ஆண்டவரே காவல் வைத்து நடக்க எனக்கு கிருபை தருவீராக. எனக்கு காவல் வையும் கர்த்தாவே, என் கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே. தேவனோடு உடன்படிக்கை பண்ணின நான் அந்நிய ஸ்திரீகளை பார்க்காதபடி என் கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே. என் வாய்களுக்கு உதடுகளுக்கு காவல் வையும், அசுத்தமானதை பேசாதபடி என் உதடுகளுக்கு காவல் வைப்பீராக. அப்பொழுது நான் தேவ சந்நிதியில் நிற்பேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்முடைய சந்ததியில் நிற்க வேண்டாப்பா, உம்மோடு உலாவ வேண்டையா, உம்மோடு நடக்க வேண்டையா, உம் சத்தம் கேட்க வேண்டையா, உம்முடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டையா. இன்னும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. நான் உம்முடைய சமூகத்தில் நிற்கிற அந்த 2 ஒளிவ மரக்கன்றுகளைப் போல உம்முடைய பிரசன்னத்துக்கு எப்பொழுது வருவேன், உம்முடைய சமூகத்துக்கு எப்பொழுது வருவேன். நீ உன் இருதயத்தை காத்து கொண்டால், நீ உன் காவலை காத்து கொண்டால், நீ இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவரோடு நிற்கக்கூடிய அந்த மேலான பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, உனக்கு நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை குறித்த மேலான நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீ நடக்க, நீ உன் வழிகளை காத்து கொண்டால், நீ இங்கே அல்ல உயர்ந்த இடங்களில் ஏறி இருப்பாய். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கனப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார், உன்னை வித்தியாசப்படுத்துவார். அநேக என்பதாய் சாட்சியாய் நிறுத்துவார். அநேக என்பதாய் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிற தேவனுடைய வாயாய் மாற்றுவார். உன் பேரில் ஒரு உன்னத அபிஷேகம் உண்டு, உன் பேரில் ஒரு விசேஷ கிருபை உண்டு, உன் பேரில் ஒரு அழைப்பு உண்டு, உன் பேரில் ஒரு தெய்வீக வல்லமை உண்டு. ஆண்டவர் சொல்ல, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ அக்கினிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி, உன் மேல என் கிரீடத்தை வச்சிருக்கிற, உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன், உனக்கு மகிமையை காண்பிப்பேன். நீ அலங்காரமாக இருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வார்த்தையை நாம் இவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டி இவ்வளோ உற்சாகப்படுத்துவோமா? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நன்றாக செய்தீர்கள். 3வதாக உங்களுக்கு சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை, கிளையாகிய கிறிஸ்துவும் ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவும். ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லாம் சொல்லுங்க. கிளையாகிய கிறிஸ்துவும் ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவும். இப்போ சகரியா இந்த தரிசனத்தை பார்த்த பொழுது சகரியாவுக்கு ஆண்டவர் வரப்போகிற மேசியாவை காண்பிக்கிறார். பிரதான ஆசானாகிய யோசுவாவுக்கு பதிலாக நம்முடைய மகா பிரதான ஆசாராகிய இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஆண்டவராக இயேசுவை குறித்து அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலும் சரி, இந்த சகரியா புத்தகத்திலும் இயேசுவை குறித்து அநேக தீர்க்கதரிசனம் உண்டு. அப்போது சகரியா இந்த தீர்க்கதரிசனத்தில் இயேசுவை கிளை என்று அழைக்கிறார். என்னென்னு அழைக்கிறாரு? கிளை. அவை கிளையாகிய புருஷன் என்று சொல்லுகிறார். கிளையாகிய புருஷன் என்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த கிளை என்கிற வார்த்தை, அதனுடைய எபிரேய வார்த்தை நாசீர். நாசீர் என்கிற வார்த்தை தான் கிளை, பிரான்ச் என்பதனுடைய எபிரேய வார்த்தை. இந்த நாசீர் என்கிற வார்த்தை தான் நஸ்ரேயனாகிய இயேசு. ஏன் நஸ்ரேயனாகிய இயேசு? நாசரேத்தூர்ந்து வந்ததுனால அல்ல, அவர் கிளையாகிய இயேசு. இந்த நாசர் அங்கே வார்த்தையிலேருந்து அந்த நாசரேத் என்கிற வார்த்தை வருகிறது. அப்போது அந்த கிளை என்கிற வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்ன? ஏசாயா 11:1 விதமாய் சொல்லுகிறது, ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு
துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி சிலைக்கும். பார்த்தீங்கன்னா ஒலிவ மர கிளையை பார்ப்பீங்க. பாருங்க, இதுதான் அந்த ஒலிவ மரம் வெட்டப்பட்டது. ஆனால் அந்த வெட்டப்பட்ட ஒலிவ மரத்திலிருந்து இப்போ ஒரு கிளை தோன்றுகிறது, ஒரு துளிர் தோன்றுகிறது. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கிற கிழக்கு கைகுடிச்ச உங்கள் வாழ்க்கை துளிர் விட போகிறது. நீங்கள் வெட்டப்பட்டிருக்கலாம், வெட்டப்பட்டிருந்தாலும் வெட்டப்பட்ட மரத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு உங்கள் வாழ்வில் வரும் பொழுது அந்த வெட்டப்பட்ட வாழ்க்கை, உடைக்கப்பட்ட வாழ்க்கையை ஆண்டு மீண்டும் துளிர் விட செய்ய வல்லவராக இருக்கிறார். கையை சேர்த்து சொல்லுங்க, நான் மீண்டும் இயேசுவனா துளிர் விடுவேன். எவ்வளோ நம்பிக்கையற்று போயிருந்தாலும் சரி, எவ்வளவாய் நீங்கள் ஒன்றுமில்லாமல் பட்ட மரம் போல காணப்பட்டாலும் சரி, இயேசு உங்கள் வாழ்வில் வரும் பொழுது பட்ட மரத்தை அவர் மீண்டுமாய் துளிர் விட செய்து உன்னை மீண்டுமாய் கனிகள் கொடுக்க செய்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த கால நம்பிக்கைகளை போல வந்திருக்கிறீர்களா? கைவிடப்பட்டவர்களை போல வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உனக்காக ஒரு கிளையை தோன்ற பண்ணுவேன். அவர் நாமம் கிளை என்னப்படும். கிளை என்று சொன்னால் அந்த புதிய துளிர். ஈசா என்கிற அடிமரம், தாவீதுடைய வம்சம், தாவீதுடைய ராஜ்யபாரம் சிறைபிடிக்கப்பட்டு போனது, நம்பிக்கையற்று போனது. ஆனால் அந்த பாபிலோனிய சிறையிருப்பு முடிந்த பிறகு மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசுவின் இரட்சகர் தோன்றினார். தாவீதின் சந்ததியில் தோன்றினார், தாவீதின் வம்சத்தில் தோன்றினார். தாவீதின் வம்சம் முழுவதும் அழிக்கப்பட்டு போனாலும் அந்த வம்சத்திலிருந்து யூதா கோத்திரத்தில், அந்த ராஜரீக வம்சத்தில் இயேசு கிளையாக தோன்றினார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அந்த கிளை உங்களுக்கு மகிமையா இருப்பார், அந்த கிளை உங்களுக்கு அலங்காரமாக இருப்பார், அந்த கிளையினிடத்தில் வருகிறெல்லாம் அழகாக இருப்பார்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 4:2 வாசிங்க. ஏசாயா 4:2. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும், கர்த்தருடைய கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் இருக்க கைகுடி சொல்லுங்க, இயேசு உங்க வாழ்க்கையில் வந்துட்டா உங்களை அலங்காரப்படுத்துவார். உங்கள் அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமான வாழ்க்கையாய் மாற்றுவார். உடைய சீரழிக்கப்பட்ட வாழ்க்கையை சீரான வாழ்க்கையாய் மாற்றுவார். சீர்குலைந்த வாழ்க்கையை மீண்டும் சீர்தூக்கி எடுத்து நிறுத்துவார். அவர் உங்களுக்கு மகிமையாய் அலங்காரமாய் இருப்பார். இயேசு வண்டை வந்த யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு வண்டை வந்த யாரும் கைவிடப்பட்டு போவதில்லை. இயேசு வண்டை வந்த யாரும் மனம் முறிவடைந்து போவதில்லை. இயேசு வண்டை யார் வந்தால் அவருடைய உடைக்கப்பட்ட, சிறைபிடிக்கப்பட்ட, சிதறடிக்கப்பட்ட ஒன்றுமில்லாத வாழ்க்கை மீண்டும் அலங்காரமான வாழ்க்கையாய், மகிமையான வாழ்க்கையாய் நடத்துவாய். இன்றைக்கு காலையில் மனம் சோர்ந்து வந்திருக்கிறாயா? நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கிறாய்? இயேசு வண்டே வா, அவருடைய தூக்கி நிறுத்துவார். ரெண்டாவதாக சொல்லுகிறார், அவர் உனக்கு ஒரு கல்லா இருப்பார். ஒரு ஆமென் சொல்லாமா? ஆண்டவரா இயேசு என்னவா இருப்பார்? வாசிங்க, அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. சகரியா 3:9 வாசிங்க. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தை அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, யோசுவாவுக்கு முன்னாடி ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் என்ன கல்? மூளைக்கல், தலைக்கல், அஸ்திபாரக்கல். தள்ளப்பட்ட கல்லாக இருந்தாலும் அவரிடத்தில் வந்து சேர்ந்தவளுக்கு அவரே மூளைக்கல்லாக இருக்கிறார், அவரே அஸ்திபார கல்லாக இருக்கிறார், அவரே கண்மலையாக இருக்கிறார், அவரே கற்பாறையாக இருக்கிறார். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நொசுங்கி போவான். ஆனால் அந்த கல்லிடத்தில் யார் ஓடி வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கை கட்டப்படும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் என் கண்மலை, நீங்க தான் என் கற்பாறை, நீங்க தான் என் திட அஸ்திபாரம், நீங்க தான் என்னுடைய ஜீவனுள்ள கல், நீங்க தான் பரீட்சித்து பார்க்கப்பட்ட கல், நீங்க தான் வெளியேறப்பட்ட கல், நீங்க தான் ஜீவனுள்ள கல். அந்த கல்லின் மேலே 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 கண்கள் எதற்கடையாளம்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கண்கள், பரிசுத்த கண்கள். தேவனுடைய வார்த்தை
2 சொல்லும் பொழுது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது. அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்யும்படியாக தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வழி இது, இதில் நட என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பாய். நல்ல 2 கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உன் கண்கள் என்மேல் வைக்கப்பட்டிருக்காய் சோத்திரம். ஆகா சொன்னால் அல்லவா, என்னை காண்கிற கண்களை நான் கண்டேன் அல்லவா. இன்றைக்கு ஒரு ஜீவனுள்ள கல், அந்த கல்லின் மேல் 7 கண்கள். அந்த கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. உன்னை விசாரிக்கிற கண்கள், உனக்கு உதவி செய்கிற கண்கள், உன்னை தூக்கி விடுகிற கண்கள், உனக்கு ஆலோசனை தருகிற கண்கள், உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கண்கள். அந்த ஜீவனுள்ள கல்லாகிய அவிடத்தில் வந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் எடுத்து கட்ட வல்லவராயிருக்கிறார். எபேசியர் 2:20 சொல்லுகிறது, ஜீவனுள்ள கல்லாகிய அவிடத்தில் வந்த உங்களை அவர் ஒரு இசைவான மாளிகையாக ஆலயமாக கட்டி உங்களுக்குள் வாசம் பண்ணுவார், உங்களுக்குள் உலாவுவார், உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களை அவருடைய ஜீவனுள்ள கல்லாய் மாற்றுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இடத்துல நீங்க சாதாரண கல்லா வந்தீங்க, ஆனால் உங்களை ஒரு ஜீவனுள்ள கல்லாய் மாற்றுகிறார். நீங்க தள்ளப்பட்ட கல்லா வந்தீங்க, புறக்கணிக்கப்பட்ட கல்லா வந்தீங்க, ஒதுக்கப்பட்ட கல்லாய் வந்தீங்க, ஒடுக்கப்பட்ட கல்லாய் வந்தீங்க. அவரிடத்தில் வந்த உங்களை ஆண்டவர் ஜீவனுள்ள கல்லா ஒன்றாய் சேர்த்து ஒரு மாளிகையாய் கட்டி எழுப்பி அநேகர் ஆச்சரியப்பட்டு, இவன் தள்ளப்பட்டவன், இவன் புறக்கணிக்கப்பட்டவன், இவனை தெரியாதான், இவன் ஒரு கோத்திரத்தெல்லாம். ஆனால் இன்னைக்கு உங்களை ராஜரீக கல்லாக ஆசீர்வதித்து ஒரு திட அஸ்திபாரமாக நிறுத்தி வைத்திருக்கிறார். இயேசுவிடத்தில் வந்த நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறார். கடைசி வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து, நீங்க திராட்சை செடி. காமிங்களா திராட்சை செடியை பாருங்களேன். அங்கே திராட்சை செடி எவ்வளோ அழகாக வந்துருக்குது. மாதுளம் பழத்தை காமிங்களேன், மாதுளம் பழம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தொங்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு மாதுளம் மரம். சொல்லுங்கள், உங்கள் மாதுளம் மரத்தில் அநேக மாதுளம் பழங்கள் தொங்குகிறது. பைபிளில் மாதுளம் பழம் ஒரு விசேஷமான பழம். மாதுளம் பழம் ஜூஸை குடிச்சின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. மாதுளம் ஜூஸில் நிறைய சத்துவம் இருக்கிறது. மாதுளம் பழம் ஒரு அழகான பழம். வேறு எந்த பழத்தை திறந்தீங்கனாலும் அவ்வளோ சகப்பாக இருக்காது, அவ்வளோ பற்களை போல் ஏராளமான பழங்கள் உள்ளே இருக்காது. இந்த மாதுளம் பழத்தை பிரிச்சினாலே அதனுடைய ஒவ்வொரு கொட்டையும் ருசி உள்ளதாக இருக்கும். ஒவ்வொன்றையும் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு ஜீவன் பெருகும். பக்கத்தில் பஸ்ஸில், நீங்கள் மாதுளம் பழத்தை போல சிறப்பானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமாம், கர்த்தர் உங்களை மாதுளம் செடியை போல ஆசீர்வதிப்பாராக. மாதுளம் செடி வேதாகமத்தில் ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம், ஒரு செழிப்பு அடையாளம். மீகா 4:4 சரி, சாலமோன் காலத்திலும் சரி, மாதுளம் பழம் ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். அது மட்டுமல்ல, நீங்கள் திராட்சை செடியை போல் இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த திராட்சை செடியின் நிழலில் நீங்கள் காணப்படுவீர்கள். நீங்கள் உங்களை பார்த்தா கொத்து கொத்தாக தொங்குது உங்கள் வாழ்க்கையில் பழம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கொத்து கொத்தா ஒவ்வொன்றும் குண்டு குண்டு திராட்சை பழம், ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களை பெருக பண்ணுவா. திராட்சை கொலைகளைப் போல, திராட்சை பழங்களைப் போல உங்கள் வாழ்க்கை செழிக்கும். திராட்சை ரசம் அநேகரை மகிழ்விக்கிறது, அநேகரை சந்தோஷிப்பிக்கிறது. திராட்சை பழம் ரசம் ஒரு செழிப்பு அடையாளம். இயேசுவிடத்தில் வருகிறவர்களை மாதுளை மரத்தை போல, திராட்சை பழங்களைப் போல உங்களை செழிப்பாக்கி உங்கள் வாழ்வில் உங்களை தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வல்லவர். எழுந்து நிற்போமா? நல்லா 2 கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி சில நிமிடங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லலாமா?
ஓ ரபா ஷக்கல ரபாந்துனியாக ரபா ஷக்கா. தேவ பிரசனம் நிறைவாக இருக்கிறது. தேவ பிரசனத்தில் பயபக்தியோடு நிற்போம். யாரும் எழுந்து போக வேண்டாம். ஒரு சில நிமிடத்துலேருந்து ஆராதனை முடிக்க போகிறோம். நல்லா இருக்க இடத்துல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரையா. அழிவிலிருந்து என்னை காப்பாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரையா. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை சுத்திகரித்திருக்கிறீர், பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் நீதிமானாக்கப்பட்டேன். இயேசுவின் இரத்தத்தினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். இயேசுவின் நீதியின் வஸ்திரத்தை அவர் எனக்கு தரிப்பித்திருக்கிறார். நல்ல கை அசைத்து சொல்லுங்க, அழுக்கான வஸ்திரத்தை அவர் களைந்து விட்டார். எனக்கு நீதியின் வஸ்திரத்தை எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு மகிமையின் வஸ்திரத்தை எனக்கு தந்திருக்கிறார். என்னை கர்த்தர் அவருடைய மகிமைக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். என்னை அக்கினியிலிருந்து சாத்தானின் கையிலிருந்து என்னை தப்புவித்திருக்கிறார். நல்லா வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சாத்தானே இனிமேல் உனக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது. இனிமேல் உனக்கு என் மேல வல்லமை கிடையாது. என்னை நீ குற்றப்படுத்த முடியாது. இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். இயேசுவே என்னை நீதிமானாக்கிறவர். அவருடைய இரத்தத்தால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருக்காய் எழும்புவேன். அவருக்காய் அக்கினியாய் பிரகாசிப்பேன். அவருக்காய் ஊழியம் செய்வேன். அவருடைய வல்லமையினால் நிரப்புவேன். நல்ல கையை வைத்து சொல்லுங்க, என் இருதயத்தை எல்லா காவலோடு காத்து கொள்ளுவேன். அசுத்தமான வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன். பாவமான வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன். இன்னைக்கு மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற அந்த வஸ்திரத்தை நான் வெறுத்து தள்ளுகிறேன். ராமானா மலாரா ஷக்கலபா ரிந்தானாமா. நல்ல கைகளை உயர்த்தி சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில பேசுங்க. பரிசுத்தாவினால் நிரப்பப்படுங்க. மகனே, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு தீர்க்கதரிசன நோக்கம் உண்டு. உன்னை குறித்த ஒரு திட்டம் உண்டு. உன்னை குறித்த தெய்வீக திட்டம் நிறைவேற முடியாதபடி சத்துரு பல விதத்தோட திசை திரும்ப பார்க்கலாம். ஆனால் இந்த காலையில பரிசுத்தாவினால் நிரப்பப்படு. உன்னுடைய பக்கத்தில் தேவன் இருக்கிறார். உன்னுடைய பக்கத்தில் ஆண்டவராய் இயேசு உனக்காய் பரிந்து பேசுகிறார். இவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ரிபாரா ஹந்தானா மகாந்தூனா மகாரியா காபாலா ரிகாபாலா. நல்ல ஆவில நிரம்பு, நல்ல ஆவில நிரம்பு. அந்நிய பாஷையில பேசு. கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பப்படு. உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி பச்சி எரிவதாக. ரிகா தானா ரகா பாரா ரிகாலா ராமா ஷக்கா. நீ செழிப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தனை தூக்கி எடுத்து நிலைநிறுத்துவார். நான் விழுந்துட்டேன் நினைக்காத, நான் கீழே தள்ளப்பட்டேன் நினைக்காத, இந்த பாவத்தை செஞ்சதுனால கர்த்தர் மேல கோபமா இருக்க நினைக்காத. இன்னைக்கு மனம் திரும்பு, இன்னைக்கு சீர் பொருந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடு. ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போய் பகை பிரியமில்லாத வழியில் நடந்துட்டேன். என்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுங்க, என்னை திரும்ப அணைத்துக் கொள்ளுங்க. கேளு, இன்னைக்கு அவருடைய வலக்கரம் நல்ல கரம் உன்னை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தும். எவ்வளவு ஆழமான குழியில விழுந்தாலும், எவ்வளவு ஆழமான பாவ சேற்றில விழுந்தாலும், இன்னைக்கு இயேசுவின் கரம் உன்னை தேடி வருகிறதையா. இயேசுனை அழைக்கிறா. மகனே, நீ தள்ளப்பட்டவன் அல்ல, நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல. ஆம், நீ விழுந்து போனாய். ஆம், நீ என்னை விட்டு தூரம் போனாய். ஆனால் இன்னைக்கு என்னுடைய காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். என்னிடத்தில் திரும்பவா, நான் உன்னை கட்டி எழுப்புவேன். என்னிடத்தில் திரும்பவா, நான் உன்னை பலப்படுத்துவேன். Come back to me, come back to me, return, return. என்னிடத்தில் திரும்பவா, சீர்கெட்ட பிள்ளையே, என்னிடத்தில் திரும்பவா. உன்னை மீண்டும் கட்டுவிப்பேன், உன்னை மீண்டும் உயர்த்துவேன், உன்னை மீண்டும் பயன்படுத்துவேன், உன்னை மீண்டும் பலப்படுத்துவேன். நீ மட்டும் அந்த அழுக்கான வஸ்திரத்தை களைந்து போட்டு அவருடைய பரிசுத்த வஸ்திரத்தை வாங்கிக்கொள். ஆண்டவராய் இயேசுவே, உம்மிடத்தில் நான் ஓடி வருகிறேன். என்னை ரட்சிப்பீராக, என் பாவத்தை மன்னிப்பீராக. சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தினால என்னை கழுவி அருளுவீராக, என்னை ரட்சிப்பீராக, என்னை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு உம்மிடத்தில் வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. உம்மிடத்தில் வந்த இவருடைய வாழ்க்கை இன்று முதல் இந்த ஜீவனுள்ள கல்லின் மேல் கட்டப்படுவதாக.
ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அந்த யாவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.